தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக கைவிரித்தது, விஜயுடன் பேச்சுவார்த்தை துவக்கினர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி கையை விரித்து விட்டது. வேறு வழியில்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தையை துவக்கியுள்ளனர். ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியுடன் மோதல் ஏற்பட்டு அதிமுகவிலிருந்து வெளியேறினார். அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக்குழு என்ற பெயரில் ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்தி வந்தார். அதிமுக கொடியும் கட்சியும் தனக்குத்தான் சொந்தம் என்று நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார். இந்த சூழ்நிலையில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இருவரும் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தனர். பாஜக நிர்பந்தம் காரணமாக அதிமுகவில் தங்களை சேர்த்து கொள்வர் என்று எதிர்பார்த்து இருந்தனர். ஆனால் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை அதிமுகவில் சேர்க்க எடப்பாடி பழனிசாமி மறுத்து வந்தார். பாஜக குடைச்சல் கொடுத்து வந்தது. தற்பொழுது சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டதால் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் மூவரை விட அதிமுகவுடனான பாஜக கூட்டணியே முக்கியத்துவம் என்று பாஜக உணர்ந்துவிட்டது. ஆகையால் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகிய 3 பேரையும் பாஜக கலற்றிவிட்டது. தற்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து கொண்டது. தற்பொழுது அமித்ஷாவை சந்திக்க ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் நேரம் கேட்டனர். இருவரையும் சந்திக்க அமித்ஷா மறுத்துவிட்டார். பாஜக தற்பொழுது ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இருவரையும் கைவிரித்து விட்டது. ஆகவே ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகிய இருவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிக்க மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது. நேற்றைய தினம் டிடிவி தினகரன் மே மாதம் 1ஆம் தேதி சோளிங்கர் தொகுதிக்கான தன்னுடைய கட்சியின் வேட்பாளரை தன்னிச்சையாக அறிவித்துள்ளார். ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இருக்காது என்று கூறப்படுகிறது. அதேவேளையில் ஓபிஎஸும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற மாட்டார் என்று கூறப்படுகிறது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் 2 பேரும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் கூட்டணி வைக்க இரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. பாஜகவை நம்பியவர்கள் கடைசியில் நடுத்தெருவில் தான் நிற்பார்கள் என்பதற்கு ஓபிஎஸும் டிடிவி தினகரனுமே சாட்சி.